நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். டீ சாப்பிட்றீங்களா? ஃப்ரெஷ் மார்னிங். இந்த சோலாங்குலியில் ரொம்ப ஃபேமஸான நம்ம ஷாப் நாம் भैया ஷாப் நாம் क्या भैया? சங்கில் தாபா வந்து ரொம்ப நம்ம சோலாங்குலி கிட்டவே ரொம்ப ஃபேமஸ். இது நம்ம லாஸ்ட் டைம் நான் இங்கே தான் சாப்பிட்டேன். நல்லா இருக்கும். நான் ஆலू पराठा अगर எங்கள் ஷாப்பு. ஹலோ சார், योर मेनू बोलिए भैया. मेनू एग पराठा, आलू पराठा, गोभी पराठा, पनीर पराठा. ஸோ நான்வெஜ் ஆல்சோ மட்டன்லாம் இங்கே இருக்குது. मटन, चिकन, दाल, सब्जी, राजमा. அச்சா டேஸ்ட்டில் இருக்குது. ஓகே. ஸோ சென்னை மக்களே, நீங்கள் இமாச்சல் சோலாங்குலி வந்தீங்கன்னா நம்ம கடையில் ஐயா நம்ம தலைவர் கடையில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி, நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, மரியாதை கொடுக்குறாங்க. ஏன்னா சாப்பிட்றதுல மரியாதை ரொம்ப முக்கியம். ஏன்னா யாராவது நம்மளை மூஞ்சி காட்டிட்டா அது எவ்வளோ பெரிய நல்ல உணவு வந்தாலும் நம்மளுக்கு சாப்பிட தோணாது அப்படின்னு இலக்கியம் கூட சொல்லுது. சங்க இலக்கியம் கூட சொல்லுது. சங்க இலக்கியத்தில் குறிப்பாக இன்னொரு ஒரு அந்த டக்குன்னு மறந்து போச்சு, ஞாபகத்தில் வரல. ஆனால் அந்த பாட்டு ஞாபகம் இருக்குது. அது 11 கீழ்க்கணக்கு நூல்னு நினைக்கிறேன். பொறிக்கறி உணவு, அதாவது நம்மளுக்கு நல்லா ஃப்ரை பண்ண ஃபுட்டை கொடுத்துட்டு நம்மளை ஒரு மாதிரி தட்டு எடுத்துன்னு வந்து மூஞ்சிக்கு நேராக அப்படி தீக்கு செவிட்டி அடிச்சு சாப்பிடுன்னு சொன்னால் நம்மளால் சாப்பிட முடியுமா? ஸோ இதெல்லாம் கூட நம்ம இலக்கியம் வந்து பேசியிருக்காங்கன்னா அதான் வாழ்வியல். ரைட். இது தெரிஞ்சுங்க. நீங்கள் அது கிளாஸ் எடுக்கல, தெரிஞ்சுக்கணும். ரைட். இந்த இடம் பாருங்கள். காலையில் நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த ரூமில் தான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். அங்கே தான் பைக் பார்க் பண்ணியிருக்கோம். நம்ம ரூம்லேருந்து சைடில் பார்த்தோன்னா இந்த இமாச்சல் அந்த வியூ தெரியும். ஓகே. டைம் இந்த ஒரு 8 மணிக்கு ஒரு டிஏஜில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அப்படி சும்மா இந்த இடத்துல இருக்கணும். இங்கே என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ வேறு ஏதாவது நல்ல அப்டேட் ஏதாவது இருந்தால் நான் உங்களை வந்து தொல்லை பண்ணுறேன். ஹாப்பி மார்னிங். மாட்டு பொங்கலா இன்றைக்கி ஏரியாவில் கலக்குறீங்களா? ஃபன் பண்ணுங்கள், சேஃப்டியாக கொண்டாடுங்க. எப்படி சார் தனியாக ட்ராவல் பண்ணுறீங்க? சஞ்சய் கேட்குறப்புல. சஞ்சய், ஒரு சிம்பிள் லாஜிக்டா. கண்டிப்பாக நம்ம தனியாக தான் பிறந்தோம். சிலர் ட்வின்ஸாக பிறந்திருப்பாங்க. தனியாக தான் போக போகிறோம். இதுக்கு இடையில தான் நம்ம நிறைய ஃப்ரெண்டு ஸ்கூல் டேஸ்லேருந்து காலேஜ் டேஸ்லேருந்து அது பிரிஞ்சிட்டே இருக்கோம். ரொம்ப யாரையும் நம்பாதீங்க. ஏன்னா உங்களை விட்டு போகும்போது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் கொஞ்சம் இப்போவே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தனியாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு முயற்சி தான் தனியாக போகிறதெல்லாம். எனக்கு நல்லா தான் இருக்குது. நான் எல்லாருக்கையும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கேன். தேங்க்ஸ் ராசந்தி. வாவ், நிறைய பேர் சொல்லிகிட்ருக்கீங்க, நன்றி. பாருங்கள், சப்போஸ் ஒரு இமேஜினேஷன் தானே. இப்போ நீங்கள் காலையில் இங்கே இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு அழகாக ஒரு டீ சாப்பிட்லான்னு வெளியே வந்திருப்பீங்க. அந்த ஒரு சிலர் இந்த டூரில் என்ன தான் நம்ம இமயமலையே கூட்டின்னு வந்தாலும் பெட்ஷீட்டை விட்டு எழுந்து வராத ஆள்லாம் இருப்பாங்க. இந்த ட்ரிப்பில் நிறைய இருப்பாங்கள்ல அந்த மைண்ட் செட்டில். அதெல்லாம் நம்ம உங்கள் கூடலாம் இருப்பாங்க. நானும் என்னுடைய காலேஜ் டேஸ்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்களெலாம் போயிருக்கேன். இப்போது தனியாக இருந்தாக வேண்டிய சூழல். ஏன்னா வேலைக்குன்னு நீங்கள் போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் ரொம்ப கம்மியாகிடும். ரைட். உங்களை பார்த்ததில், உங்கள்கிட்ட இந்த இடத்த காட்டினதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய லவ் கொடுக்குறீங்க. நானும் லவ் யூ ஆல். பாய். கிரேட் சார். நீங்கள் கவின். தேங்க்ஸ்ரா கவின். நீ தான்டா கிரேட்டு. நீ இவ்வளோ காலையில் வந்துட்டு ஒரு அப்ரிஷியேட் பண்ணுறப்பாரு. நீ தான் கிரேட். பாய்டா. பாய் ஒன்று டால். ஹாப்பி மார்னிங். சேஃபாக இருங்க, ஜாலியாக இருங்க, பாசிட்டிவ் வைப்போடு இருங்க. இப்போ தான் ஆக்டர் அஜித்துடைய ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்தேன். தலை என்ன சொல்கிறாருன்னா, அவர் பொதுவாக பேட்டிலாம் கொடுக்க மாட்டார். அவர் ரீசெண்டாக அந்த ரேஸ் பற்றி அவர் பேசுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, இப்போ நிறைய பப்ளிக் வந்து இப்போ பீப்புள் வந்து அவங்களுடைய மென்டல் ஹெல்த்தை வந்து விட்டுறாங்க.
ஆக்டர் அஜித் கூட உங்களுக்கு தெரியும், அவர் ஒரு சோலோ ரைடர் தான், நிறைய இடம் சுற்றிட்டே இருப்பார். மன வலிமை ரொம்ப முக்கியமானது, அது நம்ம எடுத்துக்கணும். அப்புறம் அவர் சொன்னது இன்னும் ஒரு ஒர்க் அவுட்லாம் ரொம்ப ஹெவியாக அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ரொம்ப சிக்ஸ் பேக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, லைஃப் ரொம்ப ஸ்மால் அப்படின்றாரு தலை டப்புன்னு. எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. ஒர்க் அவுட்டு கொஞ்சம் வேணும், அதுக்குன்னு ஒரேடியாக வேணான்னு சொல்லக்கூடாது, கொஞ்சம் வேணும். பட் அதுவே எல்லாமே அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸோ அது வந்து ஆக்டர் அஜித் சொன்னது அந்த தாட் என்ன அப்படின்னா, அது ஒரு ஃபிலாசபி தான். உங்கள் உடம்பு கூட ஓரளவுக்கு மேலே நேசிக்காதீங்கன்னு சொல்ல வர்றாரு. தட் இஸ் கிரேட்ல. தலை ஆல்வேஸ் கிரேட் தான். ஏகே ஓகே பாய். நான் தளபதி ஃபேனும்பா. பாய்டா, பாய் பாய். ஒன் அண்ட் ஆல், லவ் யூ ஆல். பாய் பாய் பாய். எண்டு கடை போட்டுருவோம்.